பாத்திரம் எடுத்து வச்சு சுடு வச்சு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். வறுபட்டுச்சு எடுத்துடலாம். கருப்பாகவும் வரக்கூடாது, மஞ்சளாகவும். தேரம்பருப்பு போட்டாச்சு. இதையும் அதே மாதிரி மெரூன் கலராக வறுத்து எடுத்துடலாம். இது வறுபட்டுருச்சு, இப்படி தான் இருக்கணும். அடுத்ததாக உளுந்து போட்டோம். இதுவும் அப்படியே லைட்டாக செவந்ததையும் எடுத்துடணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். மல்லி போட்டாச்சு, அதுக்குரிய ஜீரகத்தை போட்டுக்கலாம். அதுலேயே மிளகும் போட்டு ஒரு வறுத்து எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். உப்பு கூட 2 மிளகாய் போட்டுக்கிறேன். பிரண்டி கொஞ்சம் காரம் இருந்தால் தான் இந்த டிப்பு தன்மைக்கு நல்லாயிருக்கும். அதனால் 2 மிளகாய் சின்னதாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு. புளி, பூண்டு இதெல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துடலாம். வறுபட்டுருச்சு, ஆற வச்சு அரைச்சிடலாம். பெருங்காயம் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன், இதை போட்டுக்கலாம். ஆறட்டும். பிரண்டை பொடியை அரைச்சாச்சு.